ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து மைன்கிராஃப்டோட செகண்ட் எபிசோடில் நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான் கைஸ். அவன் எங்கே இருக்கான்னு தெரியல. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு இடத்துல தான் ஸ்பான் ஆவான். நம்ம பெட்டு கையில் இருக்குது. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பேசுவாங்க. கைஸ், நான் எங்கேயோ ரீஸ்பான் ஆகிருக்கேன். நடந்து என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகுது. ரொம்ப நேரமாக வந்துக்கிட்டே இருக்கேன். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திடீர்னு பிளாக் ஆகிடுச்சுன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஆமாங்க, இருட்டிடுச்சு. பார்த்தாலே தெரியும். நிறையா ஜாம்பிஸ்லாம் வேறு சுற்றி போடுது. அதனால் நாங்கள் வேறு தீவுக்கு போயிட்டு அங்கே தூங்கிட்டு காலையில் நாங்கள் வந்து வீடு கட்டலான் இருக்கோம் கைஸ். நம்மளுக்கு ஒரு வீடு கூட இல்லை. என்னை விட்டே போயிட்டான். நாங்கள் போராடிட்டு இருக்கேன். இப்போ தான் வரோம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மாப்ஸ் வருது கைஸ். இங்கே நம்ம போயிட்டு ஒரு பெட்டு செய்வோம். வுட்டு எடுத்து ஒரு பெட்டு 2 பெட்டு செய்ய முடியும். நம்ம ஒரு பெட்டு செஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த பெட்டை அவனுக்கு கொடுத்துருவோம். அவன் கலர் என்ன ஆகணும், அவன் அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ் மாப்ஸை. நம்ம அதுக்குள்ளே இங்கே பெட்டை போட்டுருவோம். என் பெட்டு போட்டு ஜாம்பிஸ் அடிக்கணும் கைஸ். மான்ஸ்டர்ஸ் ஆரியர்னு காட்டுது. ஆக்ஸ் எடுத்துகிட்டு போய் அடித்து சாவடிக்கலாம் கைஸ். ஹெல்ப் பண்ணனால தப்பிச்சேன் கைஸ். இல்லைனா அந்த ஜாம்பிஸ் எனக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து வந்துருப்பாங்க கைஸ் அவன். இப்போ வந்து நம்ம தூங்கிட்டோம். 2 பிளேஸ் ஸ்லீப்பிங் ஆட்டது. இப்போ நம்ம காலைல ஏஞ்சி நம்ம ஃபஸ்ட்டுங்கொள்ள அந்த தீவுக்கு போயிடலாம். இப்போ சாண்டு கலெக்ட் பண்ணலான் இருக்கேன். சாண்டு கலெக்ட் பண்ணாமல் வேணாமான்னு தெரியல. வேணுன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் வந்து. ஐயோ, ஓகே, பெட்டை உடைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த தீவு வந்து சாண்டாக இருக்கா. சாண்டெல்லாம் க்ரீப்பர் உடச்சிருந்தா தாறுமாறாக உடையும். அதனால தான் வந்து நாங்கள் சாண்டெல்லாம் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது தீவுக்கு போயிடலாமான்னு பார்க்குறோம். என் ஆக்ஸ் வந்துச்சு கை. ஃபஸ்ட்டு இருந்தோம்ல அந்த தீவுக்கே போயிடலான்னு பார்க்குறோம். இந்த இடத்துக்கு போய் பார்ப்போமா? இந்த இடம் நம்ம பார்த்துட்டோம் கைஸ். ஏற்கனவே பார்த்துட்டு தான். அவன் அங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கான். என் பின்னாடியே தான் வரான். நான் இப்படி யூட்டன் போட்டு வந்துட்டேன். காபிள் ஸ்டோன் கைஸ் 32 தான் இருக்குது கைஸ். இப்போ வந்து நம்ம ஏதாவது நல்ல இடமா பார்த்து வீடு கட்டணும். இப்போ இங்கே இருக்க பெட் எடுக்க போயிருக்கான். நானும் பின்னாடியே தான் வந்தேன் கைஸ். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல தீவாக கிடைக்கணும். அந்த இடத்துல வந்து நமக்கு பெரிய பிளேஸாக இருந்தால் தான் நம்மளால் வந்து நிறையா வீடு கட்ட முடியும், பெருசாக வீடு கட்ட முடியும். எங்கள் பிளானே ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி பெருசாக கட்டினா நல்லாயிருக்கும். ஐயோ, என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை கைஸ். எதை தூக்கி போடலாம்? எதுவும் தூக்கி போடுற மாதிரி இல்லை கைஸ். மரத்தை 2ஆக மாற்றிடும். ஓகே கைஸ். இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்ககிட்டயும் ஸ்டோரேஜ் இல்லை, என்கிட்டயும் ஸ்டோரேஜ் இல்லை. கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்டயும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல இடமா ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்து அங்கே வீடெல்லாம் கட்ட ஆரம்பிச்சோம்னா ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். ஏன்னா அங்கே செஸ்ட்டு வச்சு அங்கே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு பெட்டு போட்டு நான் தூங்கியிருப்பேன்ல, அங்கேயே சமன் பண்ணிட்டு கட்டலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அந்த பிளானும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த இடத்த சமன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்த சமன் பண்ணி இங்கேயே வீடு கட்டலான் இருக்கோம் கைஸ். நான் சமன் பண்ணுவேன். ஏதாவது விட்டு அந்த மாதிரி நான் மைண்ட் பண்ணுவான்னு நினச்சேன். நான் என்ன பண்ணான்னு தெரியல. ஓகே, நாங்கள் சமன் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் எங்களால் கொஞ்சம் கைஸ் நான் ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டேன். அவன் பெட்டு தப்பாக போட்டிருக்கான். அவனை மாற்ற சொன்னேன். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நாங்கள் இதை கட்டி முடிச்சா தான் எங்களால் ஸ்டேவே பண்ண முடியும். ஏன்னா ஜாம்பிஸ் எங்களை கடிச்சு கொதிரிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டோன் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சோம்னா நம்மகிட்டே இருக்காது. அதனால் இது வரைக்கும் நம்ம டர்ட்டில் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சுற்றி காம்பவுண்ட் போட்டுட்டு சமன் பண்ணிவிட்டு சுற்றி காம்பவுண்ட் பண்ணலான்றது தான் ஐடியா. இப்போ வந்து நாங்கள் வந்து விளையாடும் போதே வாய்ஸ் கொடுத்தா ஈஸியாக இருக்கும். ஆனால் எங்கள்கிட்ட அது இல்லை. விளையாடி முடிச்சுட்டு தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கைஸ். இப்போ வந்து நான் வந்து ஷவல் செஞ்சு ஈஸியாக பண்ணலான்றது. ஈஸியாக நம்ம வந்து இந்த ஷவலை வச்சு அந்த டர்ட்டில் எடுத்துகிட்டு அவனுக்கு ஒரு ஷவல் கொடுத்துட்டேன். நான் ஒரு ஷவலில் எடுத்துக்கிட்டேன். கைஸ், நான் சமன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நானும் அவன் சேர்ந்து சீக்கிரமாக சமன் பண்ணி சீக்கிரமாக வீடை கட்டணும். அப்போ தான் ஸ்டேக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். நைட்டுக்குள்ளே பண்ணோம் கைஸ். நான் போய் அந்த வுட்டு வெட்டுறேன்னு சொன்னேன். ஓகேன்டா கைஸ்.
நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஒன்றா பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும் கைஸ். அதனால தான் கைஸ். இப்போ வந்து இதுக்குள்ளே ஜாம்பிஸ் எல்லாம் வந்துச்சுனா தான் எங்களுக்கு கஷ்டம். இந்த வீடு கட்டுறதுக்குள்ளே இந்த ஜாம்பிஸும் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் எல்லா வுட்டு எடுத்துக்கிட்டேன் கைஸ். நம்மக்கிட்ட வுட்டே இல்லை சுத்தமாக. இந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டு இப்போ நான் நித்தின்னு இருக்க ஏரியாவுக்கு போகணும் கைஸ். கைஸ் இப்போ நான் சமன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு மேடு பள்ளமாக தான் இருக்குது. அந்த மேடாக இருக்க இடத்துலலாம் உடச்சி எடுத்துகிட்டு பள்ளமாக இருக்க இடத்துலலாம் பிளாக் போடலான்றது தான் ஐடியா. அதுக்கப்புறம் மதில் சுற்றி எழுப்பலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நான் வந்து 3 செஸ்ட் வச்சுருக்கேன். அந்த 3 செஸ்ட்டை மாற்றிட்டு நான் வந்து ஒரு இன்னொரு செஸ்ட்டை எடுத்து 4 செஸ்ட்டாக மாற்றி நம்ம ஒரு செஸ்ட்டு செஞ்சு அங்கே செஸ்ட் ரூம்லாம் பண்ணணும் லாஸ்ட்டாக தான். இப்போ நம்ம ஒரு செஸ்ட்டு செய்யணும். ஏன் செஸ்ட்டு செய்ய முடியல? இன்னும் வுட்டு தேவைப்படுமோ? நிறைய வுட்டு இருக்குது கைஸ். ஓகே எல்லாம் செஸ்ட்டு செஞ்சிடும் கைஸ். 4 செஸ்ட்டு 4 எடுத்து இங்கே போட்டுடலாம். 7 பண்ணுறாங்க கைஸ். 7 அழகாக கைஸ் இந்த சமனிங் தான் ரொம்ப நேரம் ஆகுது. சுற்றி மதில் போடணும் வேறு. இதில் கடன் வேலை நடந்தால் தான் எங்களால் சீக்கிரமாக தூங்க முடியும். இந்த தனியாக இருக்கிறதே சேஃப்டி இல்லை. ஏன்னா மான்சர்ஸ் ஆர் நியர்பை யூ கான்ட் ஸ்லீப் ரைட் நோ அதெல்லாம் நிறைய வருது எங்களுக்கு. அவங்க சுற்றி ஒரு லேயர் போட்டாங்க கைஸ். இன்னொரு லேயர் போட சொன்னேன். அதுக்குள்ளே போய் வில்லேஜில் இருக்க வில்லேஜஸை கூப்பிட்டு வந்து நான் ப்ரீடிங் ஃபார்ம் கட்டலான் இருக்கேன் கைஸ். ப்ரீடிங் ஃபார்ம் அப்புறம் என்சாண்டட் ஹால் அதெல்லாம் கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு இந்த அயன் முதல்ல எடுக்கணும் கைஸ். அயன் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கேவாக போகணும். கேவ் எங்கே? நான் ஃபஸ்ட்டு எபிசோடில் நான் ஒரு கேவை பார்த்துருப்பேன். அது எல்லாமே முட்டு சந்தாவே முடிஞ்சிருக்கும் கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் ஒரு கேவில் வந்து கோவலும் ஒரு அயனும் எடுத்திருப்பேன்ல. அந்த கேவ் 3 கேவ் வந்தது கைஸ். 3 கேவும் முட்டு சந்தா இருந்தது கைஸ். இப்போ நான் என்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் வைக்க சொல்லிட்டேன். அவங்ககிட்ட இருக்க எல்லா பொருளையும் வைக்க சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம செத்தாக கூட நம்ம ரீஸ்பான்லேருந்து பொருள் அங்கே போய் பொருள் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சிவ் பொருள்லாம் இங்கே வச்சுட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம்ல. இப்போ இந்த வுட்டுலாம் கூட நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த அயன் இதெல்லாம் நம்ம கையிலே வச்சுட்டு இருக்கும்போது செத்துட்டோன்னா ரீஸ்பான் ஆகிடுவோம். எங்கே அதை வச்சோன்னு தெரியாது. அந்த பொருள் ரீஸ்பான் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நாங்கள் எதுவுமே கையில் அதிகமாக வச்சுக்க மாட்டோம். ஃபுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதுக்கு தேவையான பொருளை மட்டும் தான் வச்சுப்போம். இப்போ நான் வந்து ப்ரீடிங் ஃபார்ம் கட்டலான்னு எந்த இடத்துல கட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் கைஸ். என்சான்மெண்ட் ஹால் கட்டலேன் அதான் கைஸ். ஓகே இன்னொன்று தப்பாக போட்டேன். பெக்காச்சு வச்சு மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். 2 அது மட்டும் இல்லாமல் ஐயோ கீழே நைட் ஆகிட்டே இருக்குது. நாங்கள் சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாம்பிஸ்லாம் நிறைய வரும் கைஸ். நான் வந்து ஸ்டோன் கட்டர் எடுத்துக்கிறேன் கைஸ். ஏன்னா வில்லேஜர் அவன் வந்தானா அங்கே போடணும்ல, அதுக்கு தான் கைஸ். எடுத்துருவோம் ஃப்ளவர்ஸை கைஸ். நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம். உங்களுக்கு என்னென்னலாம் கேமிங் வீடியோலாம் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். நாங்கள் அந்த மாதிரியே டாபிக் தேடி அதே வீடியோவாக கூட போடுறோம் கைஸ். நீங்கள் என்ன வீடியோ சொல்கிறீங்களோ நான் போடுறேன் கைஸ். இப்போ வந்து ரோப்ளாக்ஸ் சொல்கிறீங்களா போடுறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கேம் சொல்கிறீங்களா, ஸ்டம்பிள் கைஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் நான் போடுறேன் கைஸ். கமெண்ட் பண்ணுங்க கைஸ் கீழே உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு. போன வீடியோவுக்கு நீங்கள் கொஞ்சம் பேர் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரியே நிறைய பேர் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீடியோ போடுறதுக்கு ஒரு அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போடுவோம் கைஸ். இப்போ இந்த வில்லேஜஸ் கொண்டு போகணும் கைஸ். மெண்டிங் வில்லேஜர் நான் ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தாம எங்கன்னு தெரில. அவன் போட்டில் ஏறணும் கைஸ். ஏறா போட்டில் கொலை முக்கா ஏறா போட்டில் எல்லா மூக்கு பூச்சி பிச்சிருவாண்டா கைஸ். போட்டில் ஏறி நம்ம போய் மலையை விட்டு இறங்குறது ஈஸியாக தான் இருக்கும். மலை விட்டு இறங்க போகிறோம் கைஸ். மலையை விட்டு இறங்கும்போது ஸ்பீடாக இறங்குது கைஸ். அந்த மாதிரி கீழே போகும்போது அதுவே தரையில் போகணுன்னா ஸ்லோவாக தான் போகும். அதுக்கு நம்ம வந்து தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும். ஐஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக போகும் கைஸ். அதுக்கு தான் நான் அந்த மலை மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன்
கைஸ் இப்போ வந்து நமக்கு மொத்தம் 2 பேர் தான் இருக்கோன்றனால கொஞ்சம் லேட்டாக ஆகிற மாதிரி இருக்குது வீடு கட்டுறதுனா. நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் லைக் கொடுத்தீங்கன்னா வருவாங்க. இந்த வீடியோ ஒரு 10 lakhs மேலே போயிடுச்சுன்னா அவங்கள கூப்பிட்றேன் கைஸ் நான். கைஸ் நாங்கள் ரொம்ப அதிகமாகலாம் கேட்கல, ஜஸ்ட்டு 10 லைக்ஸ் தான் கேட்குறோம். அவங்களும் 10 லைக்ஸ் வந்தால் நானும் வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மண்ணெல்லாம் உடைக்க அவன் என்னை கூப்பிட்டான், இங்கே வந்துட்டுருக்கேன். ஏன்னா போட்லேருந்து உடைக்க ரொம்ப லேட் ஆகுது கைஸ், அதான் கைஸ். கடை ஒரு கிளிக்லேயே உடையணும். போட்லேருந்து உடச்சா ரொம்ப நேரம் ஆகுது. அதான் கைஸ், எங்கள் சைடில் ஒன்று எனக்கு இடிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதை எடுத்துடலாம். ஓகே கைஸ், அவன் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வழி போட்டு போயிட்டுருக்கான். அதில் தான் கைஸ் போய்ட்டு இங்கே ஒரு பிளாக் போட்டுட்டாங்க கைஸ் கீழே. இதே நம்ம வீட்டுக்கு போகிற பாதையாக வைக்கக்கூடாது. ஓகே, நான் இந்த சைடே ஒரு டோரு எல்லாத்தையும் போட்டுடுறேன். இப்படி டோர் போடுறேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் கையை வச்சு உடச்சிட்டு இருக்க? பிகாஸ் உடஞ்சி ஷவர் உடஞ்சிச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். சைடில் எதுக்கு பிளாக் போடுறோன்னா அதே நம்ம பாதையாக வைக்கிறது இல்லை, அதுக்கு தான் பிளாக் போட்டு எண்டு பண்ணுறாங்க கைஸ் அந்த ஏரியாவை. ஆடு கோழிலாம் அவங்க வருதுடா கைஸ். கோழி அப்படியே போட்டில் ஏற்றுட்டா கைஸ். தள்ளு 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 கைஸ். இப்போ போய் இது விட்டுட்டு வரணும் கைஸ் இவனை. அந்த இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோனை வச்சு முன்னாடி கட்டிடலாம் கைஸ். அப்புறம் போட்லேயே உட்கார வச்சுருப்போம். பிக்காட்ஸ் வச்சு மைண்ட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகுது போட்டில் இருந்துக்கிட்டு. ஓகே, உன்னை கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம் கைஸ். உள்ளே போடா. போட்டு 2 இதில் போகணும், ஒரே இதில் ஏற்ற ட்ரை பண்ணுறான். எங்கே போனான்னு தெரில கைஸ். கைஸ் காணாமல் போயிட்டான், போட்டும் காணாமல் போயிடுச்சு. ஓ, மறைஞ்சி வருது. ஐயோ மறைச்சிட்டோம் கைஸ். அவன் ஓடுறான் கைஸ். கைஸ் போடுறான் கைஸ் அவன். நம்ம பெட்டுக்கிட்ட ஓடுறான் கைஸ் அவன். நம்ம பெட்டு யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அவனுக்கு ஒரு பெட்டு செஞ்சால் அவன் மீது போய் படுத்துருவான்னு நினைக்கிறாங்க கைஸ். நம்ம பெட்டில் போய் படுக்கிறான் கைஸ். ஐயோ, நம்ம பெட்டில் படுத்துட்டான். என் பெட்டில் படுத்துருக்கான் கரெக்டாக. அவனை எப்படியாவது மேக்கப் பண்ணுறா. சரி நான் தூங்குறேன், நீ மேக்கப் பண்ணுறியா? ஏய் இருப்பா அவனை. மேக்கப் த வில்லேஜர். போட்டில் எடுத்துகிட்டு போய் உட்கார வைக்கணும். நம்ம பெட்டெல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். அவன் கோவமாக ஓடுறான். வச்சு வில்லேஜுக்கே ஓடுறான் நினைக்கிறேன். கைஸ் அவன் வில்லேஜுக்கு ஓடக்கூடாது கைஸ். அவனை நம்ம எப்படியாச்சும் உட்கார வைக்கணும். எங்கே அவனை இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த போட்லேயே உட்கார வச்சிடலாம். ஏஞ்சிருவான்டா அவன் கொஞ்ச நேரத்துக்கு மேலே. கைஸ் ஸ்கெலிட்டன். சோறு போடும், சுகாதாரம், குழம்பு ஊற்றும், இந்த நிலமையில இருக்கும். அவங்க பாருங்க கைஸ், ஸ்கெலிட்டன் தான் அட்டாக் பண்ணுறாங்க கைஸ். க்ரீப்பர் வேறு வச்சுட்டாங்க கைஸ். கைஸ் எனக்கு நாளே ஒரு கைஸ் இன்னொரு க்ரீப்பர். ஐயோ இது கைஸ் நம்ம வீடியோ சின்ன நம்ம ஆயிடுச்சு. இவன் காலைல பார்த்துப்பாங்க கைஸ். நம்ம போய் தூங்கலான் இருக்கேன் கைஸ். நான் இங்கே நிறைய ரீஸ்பான் ஆகுது, அதாவது ஸ்பான் ஆகுது. அதனால் நம்ம சுற்றி டார்ச் வைக்கணும். டார்ச் வைக்கலாம் கைஸ். அடுத்து முதல்ல இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அடிக்கிறோம் கைஸ். நிறைய பேர் அடிக்கிறாங்க கைஸ். ஆனால் நான் வந்து தப்பிச்சு ஓடிட்டேன். திடீர்னு இன்னும் பாதி எழுத்து தான் இருக்கும். காசு எழுத்து போயிடுச்சு. இவனுங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடும் போது கீழே வந்து ஒரு பாதி எழுத்து. ஐயோ என்ட்ரமேன்லாம் இருக்க மாதிரியே இருக்குது. என்ட்ரமேன் சவுண்ட் கேட்குதா கைஸ்? நல்லா இருக்கும் கைஸ். நம்ம இந்த இடத்த விட்டு ஓடிட்டு வில்லேஜுக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாமா? இங்கேயே தூங்கலாம் கைஸ். வீட்டை விட்டு வெளியே துரத்துறீங்களேடா. தூங்குறது கூட வீட்டை விட்டு தள்ளி தூங்கணும் கைஸ். இங்கே ஒரு சத்தமாக இருக்கும் கைஸ். அது ஒன்றும் இல்லை, அந்த 3rd பிளேயர் நாங்கள் சொன்னோம்ல, அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில். எங்களுக்கு வேறு இடம் கிடைக்கல, சாரி. அடுத்த வாட்டிலேருந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் எதுவும் வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ நாங்கள் போய் வில்லேஜ்லேருந்து நான் இன்னொரு வில்லேஜரை விட்டு வரேன். நான் வீட்டுக்கு போய் அதை சம்மன் பண்ணுறேன். வில்லேஜில் மெண்டிங் வில்லேஜரை பார்த்தேன் கைஸ். அவனை எங்கேன்னு தெரில. மெண்டிங் வில்லேஜரை போய் கூப்பிட்டு வரணும் கைஸ். இந்த வில்லேஜ்லேருந்து எல்லா லூட்டும் எடுத்துட்டேன். நான் சொன்னது அந்த கேவ் தான்.
அடுத்த எபிசோடில் நம்ம அந்த கேவ் போகலாம். எந்த வில்லேஜ்லுமே இல்லை கைஸ். அப்போ நீ அந்த முட்டு சந்து கேவ் சொல்லையா? அது முட்டு சந்தை கேவ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோமே, அதான் முட்டு சந்தை கேவ். அவனை ஏறி உட்கார சொல்கிறேன் கைஸ். ஏறி உட்கார மாட்டேங்கிறான் அவன். ஏறி உட்கார்றா. ஓகே கைஸ், அவன் உட்காந்துட்டான். இன்னொரு வில்லேஜில் உட்காந்துட்டான் கைஸ். ஜோடியாக தான் உட்காருவானுங்க போல். இப்போ பாருங்க கைஸ், இன்னொரு வில்லேஜ், 2 வில்லேஜர் கைஸ். 3ஆவது வில்லேஜர். நானும் குறுக்கில் பூந்து போவேன் அப்படின்னு போகிறேன் கைஸ். இதை உடைக்கலாம் கைஸ். ஐயோ தெரியாம கைஸ். ரெண்டு பேரும் ஓட்டாங்க கைஸ். அங்கே சமன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அது வீடியோவில் தெரியாது. ஆனால் கஷ்டப்பட்டு அங்கே உடஞ்சி விட்டுருச்சு அந்த க்ரீப்பர். அதெல்லாம் சரி பண்ணணும். என் வீட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சினான் கைஸ். பிட்ட உடச்சி விட்டா வெளியே வருவானா? வெளியே வாடா கைஸ். அவன் வரமாட்டேங்கிறான். போட்டு போட்டிருக்கான். நான் உடச்சி எடுக்கிறேன் கைஸ் போட்டை. பெட்டு, எல்லோ பெட்டு கைஸ், அவனோட பெட்டு கைஸ். ஒரே நிமிஷம் இருக்கு கைஸ், லேக் ஆகுது. ஓகே கைஸ், அது இப்போ வந்து நம்ம அங்கே சமன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது ரொம்ப கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த க்ரீப்பர் தான் பெரிய தொல்லை. 2 க்ரீப்பர் ஒரே இடத்துலேயே வெடிச்சதுனால ரொம்ப டீப்பாக போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வேறு க்ளோஸ் பண்ணணும், வீடை சுற்றி மதில் எழுப்பணும் கைஸ். அடுத்து நான் வந்து ரோப்ளாக்ஸில் வந்து ரைவல்ஸும் அப்புறம் வந்து ரைவல்ஸ் போடுறேன் கைஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் தரணும் கைஸ். அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அவன் அடிச்சிட்டான் கைஸ், வெளியே போயிட்டான். எங்கே போயிருக்கான்? போட்டில் உட்காந்துட்டான கைஸ். இப்படிதான் அந்த வில்லேஜ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு தெரியல. நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன், அவன் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னான். கைஸ் நான் வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இவன் ஒரே ரூட்டில் வர்றது கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஒரு வீடு அங்கே இருக்கும், இன்னொரு வீடு இங்கே இருக்கும். அதனால் ஒரே ரூட்லேயே வர முடியாது. ரூட்டு நம்ம தான் கிளியர் பண்ணோம் அவனுக்கு. அதனால் பார்த்து அந்த பள்ளத்தில் இறக்காமல் அவன் வரணும். ஏன்னா இப்போ பள்ளத்துக்குள்ளே போயிட்டான்னா திரும்ப மேலே வர்றது கஷ்டம். அதுவும் இந்த கேவுக்குள்ளெல்லாம் போயிட்டான்னா திரும்ப அந்த வில்லேஜில் திரும்ப ஒரு போட்டில் உட்கார வச்சு கூட்டுறதுலாம் பெரிய விஷயம். அதனால் எந்த வேலையில் இருந்தாலும் இவனை ஃபஸ்ட்டு சேஃபாக வீட்டில் கொண்டு வந்து விடணும். வந்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறான். நானும் வந்துனே தான் இருக்கேன் கிட்ட வரேன்னு சொன்னாங்க கைஸ். ஆனால் நம்ம ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோம் கைஸ். நம்ம இந்த குழி உள்ள விழாமல் அவன் வரேன்னு சொல்லிட்டாங்க கைஸ். பண்ணிட்டாங்க கைஸ். அவன் ஒரே ரூட்டில் வர்றதுலாம் கஷ்டம் இல்லையா? ஏன்னா ஒரு வீடு அந்த சைடில் இருக்குன்னா அவ்வளோ தூரம் அவன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வரணும். அப்படின்லாம் அவன் சுற்றிக்கிட்டு போட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப நேரம் ஆகும். இது கிட்ட தானே, இதை போட் பண்ணுறது இருக்கிறது ஈஸி. கைஸ் தினம் குழிக்குள்ளே வின்ட்டேன் கைஸ். இப்போ இதை உடச்சி போட்டதாக எடுத்து உடச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு தான் கைஸ் அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க கைஸ். ஓகே, இதில் இந்த வில்லேஜை வேறு ஒரு சத்தம் வேறு கொடுக்குறான். அவனா கைஸ் ஹெல்ப் பண்ணுறான். நாங்கள் தானே கைஸ் பண்ணிகிட்ருக்கோம் கைஸ். அவனை உடைக்க சொன்னாங்க கைஸ் நம்ம ஃப்ரெண்டை. அவன் உடச்சிட்ருக்கான். ஓகே கைஸ், திருப்பி உள்ளே கொண்டு போகிறேன் கைஸ். ஓகே, வேகமாக போக சொன்னாங்க கைஸ். அவனை வேகமாக போக மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டால் ஷவலை வச்சு உடைக்க மாட்டேங்கிறான் கைஸ். அவன் ஷவல் இல்லையா கைஸ்? அவனுக்கு ஒரு ஷவல் செஞ்சு தரணும் கைஸ் நம்ம முதல்ல. நான் கொஞ்சம் மன்னிச்சிருங்க கைஸ். ஏன்னா ரொம்ப காக்கா சத்தமாக இருக்கும் கைஸ். காக்கா ஏன்னா இங்கே நிறைய இருக்குது கைஸ். குரோ நாங்கள் வீட்டு படிக்கட்டில் தான் உட்காந்து பண்ணுறோம். அதுக்கே இவ்வளோ சவுண்டு கேட்குது. அதுவும் நாங்கள் வீட்டு வெளியே நின்று படியில் பண்ணிகிட்ருக்கோம். இது 2 டோர் வேணா ஒன்று உடச்சிட்டு போகிறாங்க கைஸ். இவன் நான் என்ன கைஸ் பண்ணுறது? ஒரு கரெக்டான பாத்தே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நான் கரெக்டான பார்த்தா உடச்சி இப்போ அவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். தெரியாமல் அந்த குழிக்குள்ளே விழுந்தேன் கைஸ். அந்த குழிக்குள்ளே விழாமல் நான் சைடில் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நேரத்துக்கு நான் மேலே ஏறி போயிருப்பேன் கைஸ். சும்மா இந்த வில்லேஜர் வேறு ஒரு சத்தம் கொடுத்துட்டே இருக்கான். அது கடுப்பாகுது. ஏதோ அவனே போட்டை ஓட்டுற மாதிரியும் அவனே ரெடி பண்ணுற மாதிரியும் பண்ணுறான் கைஸ். இப்போ வந்து என் ஷவலை அவங்ககிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன் கைஸ். கொடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா இப்போ நான் ஸ்பீடாக உடச்சா தான் அவனால் ஸ்பீடாகவும் வர முடியும். அவன் உடைக்கட்டும், நம்ம இங்கே நின்று சீக்கிரமாக போவோம். இங்கே தான் கைஸ் இருக்குது ஷவல். தூக்கி போட்டு தெளிக்காமல் இருக்கான். அம்டி இந்த ஷவல் கிட்ட போடுறா, தூரமாக போயிடுது.
கைஸ் நான் போட்டில் இருந்துகிட்டே போடுறதுனால எப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே போடுற கையாலே உடைக்க சொன்னேன் கைஸ் அவனா. டேய் முன்னாடி போடா. டேய் நீ போய் போட்டில் உட்கார்றா, நான் உடைக்கிறேன்டா. ஓகே நான் போட் பண்ணுறேன். அவன் போட் ஓட்டிகிட்டு இருக்கான் கைஸ். நம்ம இந்த கேப்பில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து மண் எடுத்துருவோம் கைஸ். அதுவும் இந்த கையில் உடைக்கலாம் லேட் ஆகுது. அதே இந்த பிக்காட்ஸ், அதுவும் ஸ்டோன் பிக்காட்ஸ்லாம் ஒரே கிளிக்கு தான் கட 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 கடன்னு. ஸ்டோன் பிக்காட்ஸ்லாம் உடைச்சா ரொம்ப இதுவாகிடும் கைஸ். பின்னாடி போடா கைஸ். இவன் ரொம்ப முன்னாடி உடைக்க முன்னாடி வரான் கைஸ். கொஞ்சம் கேப் விட்டு வரணும் கைஸ். சாரி. வந்து நான் உடச்சி ஒரே ரூட் இன்னும் கொஞ்சம் தான் கைஸ் வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் கைஸ். வந்துட்டோம் கைஸ் வீட்டுக்குள்ளே. ஓகே இப்போ இதில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து இப்படி பண்ணதுனால இப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட்டாக கரெக்டாக சமனாக இருக்குது. இப்போ பாருங்களேன், மிச்சம் மீதி சைட்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம ரூட் இப்படி தான் இருக்கணும், ஆனால் நம்ம மேல் வழியாக ஏற்றி இறக்குற மாதிரி தான் நம்ம ரூட் போட்டிருந்தோம். அதனால் இப்போ ஓரளவு கரெக்டாக இருக்குது கைஸ். இந்த வில்லேஜில் கொண்டு போய் அவன் அங்கே பாட சொன்னாங்க கைஸ். பெட்டை பார்த்துக்கினே போயிட்டுருக்காங்க கைஸ். அவன் எடுத்துட்டாங்க கைஸ். இவன் இங்கே பெட்டு போடணும். அவனும் பெட்டு போட வச்சுருக்கான். எங்கடா இஸ்தோ இருக்காங்க கைஸ். கைஸ் எனக்கு எதுவும் குழப்பமாக இருக்குது, எப்படி இவனை உள்ளே கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இங்கே ஸ்டோன் போட்டு அவனை பெட்டு உள்ளே போட்டு அவனை உள்ளே உட்கார வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறம் மேலே மூட சொன்னேன் இவனை நான். அவன் பெட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டான் கைஸ். இப்போ நம்ம உடச்சாலும் அதுக்குள்ளே தான் போவான். அவனோட தள்ளி 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 முன்னாடி கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அவன் போகணும் கைஸ் உள்ளே. கரெக்டாக உள்ளே போடா. ஐயோ என் பெட்டுக்கு போகிறான். என் பெட்டை பார்த்து ஓடி வந்தான். அவனே அங்கே போயிட்டான் கைஸ். கைஸ் உள்ளே போக மாட்டேங்கிறேன். நைட் ஆனால் உள்ளே போவான்னு நினைக்கிறேன். நான் பெட் எடுத்துட்டு நான் திருப்பியும் போடுறேன் கைஸ். போடா உள்ள. ஐயோ பெட்டு உடச்சதுனால இங்கே வந்துட்டாங்க கைஸ் கோவத்தில். சரி போடா போ. குழம்பு போய் லிப் பாக் வச்சுருக்கேன் கைஸ். நான் லிப் பாக்கில் வைக்கல கைஸ், இங்கே வச்சாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே இது ஈஸியாக இருக்குது கைஸ். ஒரு பெட்டை போட்டு அதுக்கு மேலே வச்சா அவனுங்க அடாப்ட் ஆகிடுறானுங்க. இப்போ பெட்டை உடைக்கணும். மேலே இருக்கு, இவன் எப்படி போட்டான்னு தெரில கைஸ். கைஸ் இந்த எல்லா பிளாக்கையும் உடைக்கணும் கைஸ். உடச்சிட்டு அந்த பெட்டு தரல, அந்த பெட்டு உடச்சிட்டு கைஸ் இது நம்ம வந்து பெட் வார் வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெட் வார் வீடியோ ஓகேனா சொல்லுங்கள், நாங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணி அதை எடுத்து போகிறோம். ஆனால் பெட் வார்ன்ற ஒரு கேம் கைஸ், அது ஜாலியாக இருக்கும் கைஸ். நாங்கள் விளையாடி கட்டுறோம் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியும். அது மைண்ட் கிராஃப்ட்லேயே இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் கைஸ். அவன் மெண்டிங்காக மாறிட்டான் கைஸ். ஆனால் வந்து இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது கைஸ். இதை உடச்சா லீவ் ஓடிடுவானா? உள்ளே போட்டேன் கைஸ். அவன் மெண்டிங் கைஸ் கரெக்டாக இருக்கான் கைஸ். மெண்டிங்க்கு ஓகே. நான் சுற்றி தூண் எழுப்பிட்டுருக்கேன் கைஸ். ட்ரெயின் கொடுத்தாங்க கைஸ். 10 கிளே கொடுத்தா ஒரு எம்பரால்டா கைஸ். நம்ம கிளே எடுத்துவோம்ல, இப்போ யூஸ் ஆகுது கைஸ் நம்மளுக்கு அந்த கிளே. எந்த செஸ்ட்டில் இருக்குன்னு இந்த செஸ்ட்டில். ஓகே கைஸ், நம்மக்கிட்ட 32 என்னமோ இருக்குது கைஸ். அவன் மேலே வந்துட்டான் கைஸ் வெளியே. கைஸ் தப்பிச்சு ஓடுறான். எப்படி மேலே வந்தான்? அந்த இது மேலே ஏறி மேலே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோன் கட்டர் மேலே ஏறி மேலே வந்துட்டான் கைஸ் அவன். அதுதான் நம்ம மேலே 3 நினைக்கிறேன். மேலே 3 கைஸ். நம்ம இப்போதைக்கு ஏதாவது ஒரு பெட்டை போட்டு அவனை அடாப்ட் பண்ணிவிடு. கைஸ் இந்த பெட்டை போட்டு அவனை அடாப்ட் பண்ணி விளாண்டுருக்கேன். நைட் ஆனால் கன்ஃபார்ம் உள்ளே போவான் அவன். அடாப்ட் ஆகிட்டான் கைஸ். இப்போ படுத்து தூங்கட்டுமா? தூங்குறான் கைஸ் அவன். இதான் நல்ல சான்ஸு. இப்போ அது பெட்டை உடச்சி விட்ரு. இல்லை கைஸ், மேலே போட்டு மூடிடலான்ருக்கேன் கைஸ். மேலே மூடிட்டேன். இப்போ அவனால் வெளியே வர முடியாது, நம்மளாலே ஏறி போக முடியாது. நான் செக் பண்ணிட்டேன் கைஸ். ஸ்டோன் கட்டுற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துலையும் நீ போடணும். ஆமாங்க கைஸ்.
கைஸ் ஒரே பிச்சனை பண்ணுறாங்க கைஸ். கைஸ் ஒரே தொல்லையாக இருக்குது கைஸ். இவங்களே பெட்டை போட்டு நான் தூங்க சொன்னேன், தூங்குறேன்னு சொன்னாங்க கைஸ். பக்கத்துலேயே கைஸ் நான் கால் வச்சுருக்க இடத்துல போய் தலையை வைக்கிறாங்க கைஸ். அவங்க காலை எடுத்துட்டு வந்து என் மூக்கில் வைக்கிறாங்க கைஸ். ஆனால் இந்த வாட்டி ஒரு பிளாக் தள்ளி போய் தூங்கினேன் கைஸ் பிடிச்சி சாவடிக்கிறாங்க கைஸ். கைஸ். அவன் அந்த மாடி ஏறி நின்னான் போல. பெட்லேருந்து அவன் ஏன்னு சொன்னேன், அந்த ஸ்டோன் கட்டுற மேலே விழுந்துட்டான் போல. கைஸ் அவனை காணும், ஓடிட்டான். ஓடுறான் கைஸ். மெண்டிங் போயிடுச்சு கைஸ். பட் ஆனால் அடாப்ட் ஆகிட்டான். நம்ம பெட் இருக்குது, இவன் சுற்றி தூண் எழுப்பிட்டான், வெளியே போக மாட்டான் இவன். இவன் அப்படியே தள்ளு 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 தான் எப்படி திருவாடா இருக்கு கைஸ். நான் அப்படியே தள்ளி 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 அவனை கொண்டு போயிட்டு இருக்கேன் கைஸ். ஹெல்த் இல்லை எப்படி சாப்பிட போகிறான்டா கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் அயன் ஃபார்ம் ப்ரீடிங் ஃபார்ம்லாம் காட்டலாம் கைஸ். நான் அப்படியே பின்னாடி தள்ளுவோம் கைஸ். தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளிலான் இருக்கேன் கைஸ். இவனை தள்ளினாலும் போக மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ரொம்ப லேட் பண்ணுறாங்க கைஸ். உள்ளே இவனை கொண்டு போகணும் கைஸ். கொண்டு போயிட்டோம். இப்போ அந்த ஸ்டோன் கட்டரை போட்டுருணும் கைஸ். வெளியே போட்டதுக்கப்புறம் அவன் அடாப்ட் ஆகிட்டான் கைஸ். பெட்டை உடச்சிடலாம் கைஸ். நம்ம பெட்டை உடச்சோமே மேலே ஏறி போயிட்டாங்க ஸ்டோன் கட்டர் மேலே. அதுதான் ஸ்டோன் கட்டர் மேலே இது போடணும்னு நினைக்கிறேன். ஒரு பிளாக் தள்ளி ஸ்டோன் கட்டர் போட்டு அதுக்கப்புறம் போடணும் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது வில்லேஜரை பிடிச்சி அடைக்க. இந்த வில்லேஜர் டென்ஷன் ஆக்குறாங்க கைஸ் என்ன. ஆனால் இன்னும் ஒரு சவுண்டு கொடுத்தான். இப்போ எங்களை அந்த சவுண்டு கொடுக்க போகிறான். உள்ள அவன் கண்ணை பாருங்க கைஸ். கடுப்பேற்றுறான் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா நாங்கள் வந்து கேரளா போயிருந்தோம் கைஸ். கேரளாவில் வந்து மூணாரில் இருந்தோம் கைஸ். அதனால் வீடியோ போட முடியல என்னால். நாங்கள் வந்து வீடியோலாம் எடுத்துட்டோம், ஆனால் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா எங்களுக்குலாம் கோல்டு ஆகிடுச்சு. அதோட கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொஞ்சம் கோல்டு சரியானதுக்கப்புறம் கொடுக்குறோம். ஆமாங்க கைஸ். இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்துருவோம் கைஸ். வாய்ஸ் ஓவர் தான் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் கைஸ். என்கிட்ட பிளாக் கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு நான் என் பிளாக் போட்டு முடிச்சிட்டேன் கைஸ். வில்லேஜர் வெளியே போகக்கூடாதுன்னு இப்போ உடச்சிட்டு இதுக்கு மேலே அவனால் போக முடியாது. ஆமாம் கைஸ். மேலே கூரையை போட்டேன் கைஸ். அவன் பின்னாடி வரக்கூடாதுன்னு பின்னாடி பிளாக் போடலான்ருக்கேன் கைஸ். பெட் எடுக்கணும். ஐயோ உள்ளே வந்துட்டான். பிளாக் போட்டு மேலே வந்துடு. ட்ரை பண்ணுறேன். மேலே வந்துட்டான் கைஸ். அவன் நான் வந்துட்டேன். பிளாக் போடுறாங்க கைஸ். பிளாக் போட சொல்லுவாங்க. பிளாக் மைண்ட் பண்ணிட்டாங்க கைஸ். அந்த பிளாக் எனக்கு ஊதிவா திரும்ப பிளாக் போட்டு முட்டை பிளாக் கிடச்சிச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். பிடிச்சாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு வில்லேஜரை அவங்ககிட்ட கிளேவர் ட்ரேட் பண்ணலான் இருக்கேன் கைஸ். நான் கிளேவர் ட்ரேட் பண்ண போகிறேன் கைஸ். ஐயோ தெரியாம அடிச்சிட்டேன் கைஸ். ட்ரேட் கொடுத்து 3 எம்ராய்டு வரும்னு நினைக்கிறேன் கைஸ். என்கிட்ட 34 சம்திங் இருக்குது. 3 எம்ராய்டு கைஸ். எம்ராய்டு வச்சு இது தராங்க கைஸ். கல் தராங்க கைஸ். பிரிக்ஸு யாருக்கு வேணும். ஆனால் அது ட்ரேட் பண்ண தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஆமாங்க கைஸ். சரி நான் போட்டேன். இப்போ எல்லாத்தையும் செஸ்ட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம். கேரளா போனதுனால கேரளாலேயும் நாங்கள் வந்து சில வீடியோஸ் எடுத்தோம். அந்த வீடியோவில் வந்து நிறைய வீடியோ எடுத்தோம் கைஸ். வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் லேட் ஆகிடுச்சு. இப்போ என் பெட்டு எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு என் பெட்டையும் போடலான்ருக்கும். ஓகே கைஸ். இங்கே இன்னொரு ஃபார்ம் கட்டலான்ருக்கேன். இன்னொன்று கட்டலான்ருக்கேன். அது ஜஸ்ட்டில் என்கிட்ட இருக்க எக்ஸ்பென்சிவ் திங்ஸ்லாம் போய் வச்சுட்டு இங்கே தேவையில்லாமல் ஒரு ஸ்டோன் போட்டிருக்காங்க. அவனா நானும் தெரில போட்டிருக்கோம். அதை எடுத்துடலாம் கைஸ். பிளாக் போட்டு ஒரு ரூம் கட்ட சொன்னாங்க கைஸ். அவன் அதான் கைஸ் கட்டிகிட்ருக்கேன். இந்த ஃபர்னஸ் யார் வச்சது? நீ வச்சியா? இல்லையே. நான் ஃபர்னஸ் ரித்திர் வச்சான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா வச்சேன். அவன் தான் வச்சான் கைஸ். இப்போ எங்கள் பிளாக் போட்டு அவனை வர சொன்னாங்க சீக்கிரமாக வாவான்னு. ஆனால் கீழே இருக்க பிளாக் டீஸ்பான் ஆகிடும்ல, அதுக்கு வர சொன்னான் அவனை.
வரமாட்டேன்றான் கைஸ் அவன். வாடா இந்த வரீரா பாருங்க கைஸ், இங்கே பிளாக் போட்டு அவன் தான் கைஸ் ரூமை காட்ட சொன்னான். கட்டும் போது வர முட்டா போக மாட்டேங்கிறான். இந்த கேப்புக்குள்ளே போக சொன்னேன், கேப்பை முட்டா கைஸ். நம்ம வீட்டுக்குள்ளே ஆடு மாடுலாம் வருது கைஸ். இந்த மாடெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சு கொள்ளுங்களா. மாடு கைஸ். ஏன்னா நம்ம ஃபுட்டு கம்மியாக தானே இருக்குது, எல்லாத்தையும் அடிச்சு வச்சுப்போம். அவங்க ட்ரேட் பண்ணுவோம் கைஸ். ஒரு எம்ராய்டுக்கு இது தரானா வேணாம் கைஸ். நம்மளுக்கு பிரிக்ஸ் அதுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு பிரிக்கை வச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கட்டலாம். அதுக்கு நம்மளுக்கு நிறைய க்ளே வேணும். க்ளே ஃபார்ம் கட்டலான் இருக்கேன் கைஸ் நான் எபிசோடில். கைஸ் கோச்சுக்காதீங்க, நம்ம பாட்டி தாத்தா பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ வந்து நம்ம ரூம் கட்டிட்டோம். இங்கே பெட்டை போட்டு நம்ம பெட்ரூமை மாற்றிடலான் இருக்கோம். செஸ்ட்டை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் கைஸ். நம்ம இவ்வளோ திங்ஸு என்னால் எடுக்கக்கூட முடியல. ஃபுட்டுலாம் மட்டும் கீழே இருக்குது. என் பெட்டை வச்சுட்டு ஒரு பொருள் எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு பெட் இருந்தது, அதை எடுத்து இங்கே வச்சிடலாம் கைஸ். ஒரு பிளாக் விட்டு அதுக்கப்புறம் அவனை ரீஸ்பான் பண்ண கூப்பிட்டேன், வரேன்னு சொன்னாங்க கைஸ். அவன் பெட்டை உடச்சி எடுத்துட்டேன் கைஸ். நான் இந்த ரீஸ்பான் செக் பண்ணிட்டேன், அவன் பெட்டை உடச்சி எடுத்துக்கிட்டேன். வந்து இங்கே ஒரு ரூம் மாதிரி கட்டி செஸ்ட்டு ரூம் பண்ணலான்ருக்கேன் கைஸ். அவனுக்கு வந்து அந்த எல்லோ பெட்டு வேணுமா அவன் சொன்னான். எனக்கு அந்த நான் ஒரு எல்லோ பெட்டை பார்த்துட்டேன்டா, அந்த வில்லேஜில் போட்டுடலாம். அந்த எல்லோ பெட்டு வேணுமா கைஸ் அவனுக்கு. ஏன்னா அவன் சிஎஸ்கே ஃபேனாங்க கைஸ். நான் சிஎஸ்கே ஃபேன், அவன் மும்பை ஃபேன். அடிக்கடி பிரச்சனை வரும். இன்னொரு ஆள் சொன்னால அவங்க ஆர்சிபி ஃபேன். நாங்கள் வந்து டெய்லியும் கலாய்ப்போம் கைஸ், இசால கப்பு லாலிபப்புன்னு கைஸ். அதுவும் நாங்கள் சும்மாலாம் கலாய்க்க மாட்டோம், எங்களை பற்றி பேசும்போது தான் நாங்கள் பேசுவோம். என் கைஸ் லேக் ஆகுது கைஸ் எனக்கு தெரியாமல். ஆமாம் கைஸ் லேக் ஆகிடுது கைஸ், எனக்கு லேக் ஆகுது கைஸ். எவ்வளோ தூரம் லேக் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே லேக் சரி ஆயிடுச்சு. லேக்னால நான் பாதி அப்படியே ஃபோனை அப்படியே வச்சுட்டேன் கைஸ். டோர் போடுறதுன்னு சொன்னேன், டோர் வைக்க வரேன்னு சொன்னாங்க கைஸ். டோருக்காக ஒரு கேப் விட்டேன் கைஸ் நான். இது வந்து எந்த ரூமாக வச்சுக்கலாம், எந்த ரூமானாலும் வச்சுக்குவோம். இது ஃபர்னஸ் ரூம் ஒன்று, இந்த ரூம் ஒன்றுன்னு வைக்கணும் கைஸ். செஸ்ட் ரூம் ஒன்று, ஃபஸ்ட்டு ரூம் பெட்ரூம், நெக்ஸ்ட் ரூம் ஃபர்னஸ் ரூம், அதுக்கப்புறம் செஸ்ட் ரூம் வச்சுக்கலாம். ஓகே கைஸ். கிராஃப்ட் டேபிளில் போட சொன்னால் நான் அவசரத்தில் இங்கே போட்டேன் கைஸ். நான் வந்து ஃபர்னஸ் செய்ய முடியுமா? செய்ய முடியாது கைஸ், என்கிட்ட ஸ்டோன் இல்லை. நித்தின் உங்ககிட்ட ஸ்டோன் இருக்கா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் இருக்கும் கைஸ். அதுவும் அவனுக்கு வேணுமா? இப்போ எமரால்டு வச்சு எமரால்டு பிளாக் செய்ய முடியும், அயன் வச்சு அயன் பிளாக் செய்ய முடியும். அதுக்கெல்லாம் நமக்கு நிறைய இருக்கும். நம்ம அயன் ஃபார்ம் கட்டணும் கைஸ். குருவி கற்றுது கைஸ் அயன். இங்கே பார்த்தியா என்கிட்ட அயன் இருக்குது. தூக்கி போடுறேன் பண்ணுறேன் கைஸ். நான் செஸ்ட்டில் வச்சோன்னே இவன் தான் வீட்டில் இருப்பான், ஏதாச்சும் பண்ணிட்டுருவான். குட்டி குஸ்கா என்ன பண்ணுவேன் கைஸ்? அதே மாதிரி தான் கைஸ். அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் விளையாடிருந்தோம் கைஸ். நாங்கள் வீடியோ எடுக்காமல் சும்மா விளையாடிருந்தோம் கைஸ். இது இல்லை வேறு வேர்ல்டில் விளையாடிட்டு இருக்கும்போது நான் டைமண்டு ஒரு 5 டைமண்ட் வச்சுருந்தேன் கைஸ். அவன் ஃபுல்லாக டைமண்ட் ஆர்மரில் இருந்தான். நான் செத்துட்டேன். டைமண்ட் ஆர்மர்லாம் அங்கேயே இருக்குடா, அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்டா 5 டைமண்டு. அவன் எல்லா டைமண்டும் எடுத்துக்கிட்டான். அந்த 5 டைமண்டை காணும் பார்த்தா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். டீஸ்பான் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க கைஸ். சரி டீஸ்பான் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கையில் டைமண்ட் எடுத்து வச்சுருந்தான். எங்கடா இது டைமண்ட் கேட்டேன். டைமண்ட் தான்டா. அவனை அடித்து மண்டையில் அடித்து 2 பேருக்கும் WWE நடந்தது கைஸ். மைண்ட் கிராஃப்டில் அடிச்சுக்கிட்டு செம்ம அடி கைஸ். அவனுக்கு ஆட்டில் அடிச்சு அவன் எல்லா இதுவும் எடுத்துட்டேன் கைஸ் நான். அதுக்கப்புறம் அவன் அடித்து அவனுடைய திங்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அடித்து திரும்ப டைமண்ட் எடுத்து வச்சுட்டு ஞாபகம் இருக்கா? ஆமாம் கைஸ். வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு டோரு ஃபர்னஸ் ரூம் கைஸ். ஃபர்னஸ் ரூமில் ஃபர்னஸ் எல்லாம் எப்படி அதான் ஒரு ஃபர்னஸை போட்டேன் கைஸ். ஒரு ஃபர்னஸ் இருக்கிறதுக்கு அது பேர் ஃபர்னஸ் ரூம். ஃபர்னஸ் வச்சாலே ஃபர்னஸ் ரூம் தான் அது. போய் ஃபர்னஸ் ரூம் செய்யணும்டா. செய்யணும்டா. இவனுக்கே வாய் உளருது கைஸ். இப்போ வந்து செஸ்ட் ரூமில் வந்து செஸ்ட்டை வச்சுட்டு வீடியோ முடிக்கலான் இருக்கோம் கைஸ் நாங்கள்.
ஆமாம் கைஸ், ஏன்னா ரொம்ப நேரம் டியூரேஷன் போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்குறவங்க கொஞ்சம் தான். ஆனால் அதனால் கொஞ்சம் நேரம் தான் இதுவாக போட்டு கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறோம். கைஸ் இதை ஃபுல்லாக பண்ணலான் இருக்கோம் கைஸ், ஃபுல் மூவியாக பண்ணலான் இருக்கோம் கைஸ். அதான் கைஸ், இதான் கைஸ் வீடியோ. நம்ம வந்து ஒரு பெட்ரூம், ஒரு ஏரியா கட்டியிருக்கோம் கைஸ். அதில் ஒரு பெட்ரூம், அப்புறம் வந்து ஃபர்னாஸ் ரூம், ஒரு செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வில்லேஜர் போஸ்ட் வந்துட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ டே வந்து வந்தாச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.